அமைச்சர் சிவசங்கர் அவரை பார்த்து நான் கேக்குறேன், இந்த தொகுதியில அப்படி என்னதான் பண்ணிட்டீங்க? நீங்க கட்சிக்காரனோட கல்யாணத்துக்கும் கருமாதிக்கும் போறதை தவிர நீங்க ஒண்ணும் பண்ணதில்ல. சாத்தனூர் கல்மரா பூங்கா இருக்கு, பல கோடி ஆண்டுகள் பழமையான ஒரு மரம் கல்லா இருக்கு. இங்க இருக்கிற இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற இவங்களுக்கே தெரியாது. ஒரு மரம் கல்லா பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கு, இவ்வளவு பழமை வாய்ந்தது அப்படிங்கறதே யாருக்கும் தெரியாது. ஏன்னா அதையே இவங்க வெளியில கொண்டுகிட்டு போகல. அந்த ஊருக்கு ஒரு பேருந்து வசதியை கூட செஞ்சு தராதவர் தான் இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள். சிறப்பு பொருளாதார மண்டலம் என்னாச்சு? அதுக்கும் அவங்களுக்கு பதில் தெரியாது. ஆலத்தூர் ஒன்றியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஏரிகளும் ஆக்கிரமிப்புல தான் இருக்கு. ஒரு ஏரி குளங்கள் கூட சீரமைக்கப்படல, அப்படியே தான் இருக்கு. இங்க இந்த சில்லக்குடியில ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஏற்படுத்தி தரலாம், ஆனா அதை ஏற்படுத்தி தரல. இந்த பகுதியில் இருக்க மக்கள்கிட்ட நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், நீங்க 50 வருஷத்துக்கு மேல இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டீங்க. தமிழ்நாட்டிலேயே ஏன் சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கும் கட்டட வேலைக்கும் ஏன் நம்ம ஆட்கள் இந்த துண்டம் தொகுதியில இருந்து ஏன் அதிகமா போறாங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன் தெரியுமில்ல, இங்க எந்த தொழிற்சாலையும் கிடையாது, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை இல்ல, எந்த தொழிற்சாலையுமே கிடையாது. இங்க இந்த தொகுதியில எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. வேணும்னா சிங்கப்பூர் துபாய்னு போலாம். அப்படிதான் இந்த தொகுதியை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வச்சிருக்காரு. அவருக்கு இதுல வேற அவரு 2 அண்ணன் சொன்னாரு, வேற யாருக்கும் தகுதி இல்லையா, அவருக்கு ஏன் 2 இதுன்னு? ஆனா அவருக்கு வார்டு கவுன்சிலர் அவருக்கே அவருக்கு தகுதி கிடையாது. அந்த திமுகவுல யாருக்குமே ஒரு வார்டு கவுன்சிலர் அவர தகுதி கூட கிடையாது. திருடுற போட்டி வச்சா அவங்க எல்லாருக்கும் தகுதி இருக்கு, அவங்களுக்கு மட்டும் தான் தகுதி இருக்கு. வேற ஆள் கிடைக்கல, யாரு நல்ல கமிஷனா வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு பாக்குறாங்க. அதுல ஐயா முன்னாடி இருக்கிறாரு, அதனால கொடுக்குறாரு.